அதனால இவங்களை எனக்கு பார்த்தாலே ஒரு இதா தெரியுது, சந்தோஷமா இருக்கு. அதனால இவங்களை கூமாப்பட்டி கூட்டு போலான்னு நினைக்கிறேன் நவம்பர் மாசம். என்ன இருக்கும் எனக்கு என்ன தெரியும். கல்யாண தேதி ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்காருங்க. நீங்க எடுத்த இந்த திடீர் முடிவுக்கு காரணம்? பார்க்க நல்லா இருக்காங்க, நல்லா வாட்ட சாட்டமா வளர்த்தியா இருக்காங்க. நான் கல்யாணம் பண்ணா நல்லா இருக்குமான்னு சும்மா கேட்டேன். பண்ண போற இந்த கல்யாணத்தை பத்தி தான் இன்னைக்கு சிட்டி முழுக்க பேச்சு. இப்போ இது கிட்டத்தட்ட வந்து இன்டர்வியூ தாண்டி கல்யாண மாலை ஷோ மாதிரி ஆயிடுச்சு எனக்கு இப்ப. அது அப்படிலாம் சொல்லாதீங்க, அப்படிலாம் இல்லை. நீங்க கவலைப்படாதீங்க, நான் உங்களை கல்யாணம் பண்ணுவேன் நவம்பர் மாசம். டேய் பைத்தியமாடா நீ? நான் தான் சொன்னேன்ல அது பொண்ணே இல்ல. ஆமா அவ பொண்ணே இல்ல, என் தேவதை. அப்படி சொன்னா மரவட்ட மாதிரி இருக்கிற உனக்கு மசால் வட்ட சைஸ்ல எங்கேயோ ஒரு மச்சம் இருக்கடா. இல்ல ஒண்ணும் இல்லடா, உன் கலருக்கு தெரியாது மச்சி. உங்களுக்கு நான் உங்களை கல்யாணம் பண்ணி 2 குழந்தை நான் தாரேன் அப்படின்றத மறைமுகமா சொல்றேன். இப்ப இல்லைங்க. ஐயோ, அப்ப என்ன உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா? உங்களை பிடிக்காதவங்க யாராவது இருப்பாங்களா? தேங்க்யூ. என்னைக்கு சொன்னேன் எனக்கு ஒரு குழந்தை குட்டி எல்லாம் வேணும், கல்யாணம் வேணும்னு. என்னடா அவன் தண்ணிக்குள்ள இருந்து வீடியோ போட்டவன் திடீர்னு சின்னத்தரு வந்து திடீர்னு பார்ட்னர் இப்படி பண்றான். தங்க பாண்டி இவ்ளோ டீசென்ட்டா பேசுவான் நான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேங்க. ரொம்ப பயங்கரமான ஆளா இருப்பாரோ. ரொம்ப அடக்க ஒடுக்கமா பேசுற மாதிரி இல்ல. செட்ல எப்படி பேசுவாரு? செட்ல வந்து பொஞ்சாதிமோ அப்புறம் குடும்பம் எப்படி நடத்தலாமோ எனக்கு புரியல. எனக்கு இப்ப கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டு இருக்கோமோ. போவோம். ஆனா உண்மையிலே உங்க அக்கா நான் சொல்ல மாட்டேன், எனக்கு அக்கா மாதிரி தெரியல. அவுத்துக்க வேண்டியது டான்ஸ் ஸ்டெப். இது இந்த மாதிரி அடிக்கிறது எனக்கு இயல்பாவே வரும். போலீஸ் அடிச்சா கூட உண்மையை சொல்லாதவனுங்க ஒரு பீர் அடிச்சோன்னு சொல்லிடுறானுங்க. ஊர்லயே பண்ணுது. நீங்க சொல்றது கொஞ்சம் நாராசமா இருக்கு. இல்ல இல்ல சொல்ல முடியாதுன்னு எல்லாத்தையும் சொல்லிட்டேன். இந்த மாதிரி தருதலையா சுத்தி இருக்கிற பசங்களை கூட்டிட்டு வந்து நான் தருதலை அவங்க நான் தங்கம்ங்க. ஏய் எல்லா வீடியோ ஜெட்டி போட்டு சுத்திக்கிட்டு இருக்க நீ, புரியுதா? நான் செஞ்ச இந்த ஸ்டூடண்ட்ஸ் மத்தியில நல்ல பாப்புலாரிட்டி வரும்ல. மாட்டிக்கிட்டா பேப்பர்ல கூட வரும். மாட்டிக்கிறதா? வாட் யூ மீன்? அதாவது பத்திரிகாரங்கிட்ட இந்த மேட்டர் மாட்டுச்சுன்னா பேப்பர்ல கூட வரும். அப்படி சொன்னியா? என்னடி நிஜமாவே என்ன அந்த பையன் கூட ரொம்ப க்ளோஸா இருக்க, என்ன எந்த ஏதாச்சும் நடக்குதா? எல்லாருமே ரியாலிட்டியா பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த அளவுக்கு தானே இருக்கு. கொலை பண்ணிடுவேன் நானு. ஒத்த ரோசா பிள்ளைய ரொம்ப அற்புதமா வளர்த்திருக்கமா நீ. போக போ ஆனதுக்கு அப்புறம் இவங்களுக்குள்ள நான் புகுந்துட்டேன், இவங்களும் எனக்கு புகுந்துட்டாங்க. இப்ப 2 பேரும் ஒண்ணா இருக்கோம். அட ப்ளே பாய் மௌனே நல்லா போய்கிட்டு இருக்கு. அப்படி சொல்லாதயா. என்ன மாதிரி பசங்களை பார்த்தா பிடிக்காது, பார்க்க தான் பிடிக்கும். ஏன் நான் பாக்குறேன் ஷோல அது 2-3 வாட்டி கட்டி பிடிக்கிற மாதிரியான சீன்லாம் வருது. அதெல்லாம் பெர்ஃபெக்ட்டா பண்றாரு. அதெல்லாம் பண்ணுவாரு. அட பாவி. அது உண்மையிலேயே அது பெரியது. என்னன்னாங்க ஆரம்பிட்டா எனக்கு கட்டி பிடிக்கவே எனக்கு கூசுது. யோ இங்க வாயா மத நீ உனக்கு என்னன்னு தெரிய மாட்டேங்குது. இவங்க தான் எப்படி கட்டி பிடின்னு சொல்லி கொடுத்தாங்க. அதனால நல்லா கட்டி பிடிச்சிட்டேன். நான் நல்லா பண்றேனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற. நல்லா நீட்டா இருந்துச்சு.